அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 10 பல்கலைக்கழக மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுவதாக அறிவிக்க எழுத்துப்பூர்வ வாதத்தை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மசோதாக்கள் மீதான விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீதான எழுத்துப்பூர்வ வாதத்தை தமிழ்நாடு அரசாங்கம் மனு தாக்கல் செய்தது. மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 10 பல்கலைக்கழக மசோதாக்கள் மீதான அந்த ஒப்புதலை, ஆளுநரின் ஒப்புதலை பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எழுத்துப்பூர்வமான ஒரு வாதமாக தமிழ்நாடு அரசாங்கமானது தாக்கல் செய்துள்ளது. மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, ராகேஷ் திவேதி, வில்சன் ஆகியோர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ள இந்த வாதத்தில் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். ஆளுநருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாது, அரசு சாசன பிரிவு 200 படி மட்டுமே செயல்பட முடியும் என்று விரிவான அரசு சாசன அதிகாரங்களை தமிழ்நாடு அரசு இந்த எழுத்துப்பூர்வமான வாதத்தில் கூறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆளுநருடைய இந்த காலதாமதம் செய்தது போன்ற காரணங்களை கருத்தில் கொண்டு 2வது முறையாக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை 28/11/2023 அன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலியுறுத்தியுள்ளார்கள். மிக முக்கியமாக ஆளுநருடைய அரசு சாசன பிரிவு 200 படி செயல்படாத காரணத்தின் காரணமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய அந்த 10 மசோதாக்கள், அதாவது குறிப்பாக பல்கலைக்கழக வேந்தர்கள் நியமனம் தொடர்பான மசோதாக்கள் மீதான ஒப்புதலை பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அரசு சாசன பிரிவினுடைய 142வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளார்கள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்ற வழக்கில் இருந்து பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டதின் மேற்கோள் காட்டி இந்த ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. ஆளுநருடைய செயலற்ற தன்மையை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் பேரறிவாளனுக்கு பேரழிவான விவகாரத்தில் உத்தரவை பிறப்பித்த நிலையில் அதே போல இந்த மசோதாக்கள் மீதான ஒப்புதலையும் கருத வேண்டும். ஆளுநர் செயலற்று இருப்பதன் காரணமாக ஒப்புதலை பெறப்பட்டதாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தமிழ்நாடு அரசாங்கமானது புதியதாக வலியுறுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி.